வலைவரத்தில் வந்து ஒரு நெகிழ்ச்சியான பதிவு டிஎன்டிஐபிஆரில் ஒரு பதிவிட்டிருக்கிறாங்க. நகராட்சி ஆணையராக பணி ஆணை பெற்ற துர்கா அவர்கள் ஒரு நிகழ்ச்சியோடு பதிவிட்டிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னா, என் தாத்தாவும் அப்பாவும் தூய்மை பணியாளர்களாக இருந்தாங்க, இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கை வந்து மாறுது அப்படின்னு ஒரு நிகழ்ச்சியான ஒரு பதிவு போட்டிருக்கிறாங்க. அதை உங்கள் பார்வைக்கு கொண்டு வருகிறேன். அடுத்து வந்து திரு ஆர்.கே. ராதாகிருஷ்ணன் அவர்களோட வலைப்பதிவு. அந்த வலைப்பதிவு எதை ஒட்டி இருக்குன்னா, எதிர்க்கட்சி தலைவர் இபிஎஸ் அவர்களின் கருத்தை ஒட்டி ஆர்.கே. வந்து ஒரு பதிவிட்டிருக்கிறார். இபிஎஸ் அவர்களினுடைய பதிவு என்ன அப்படின்னா, சவுக்கு சங்கர் அவர் மீது திரும்பவும் குண்டர் சட்டம் பாய்ந்திருக்கிறது. அதை கண்டிச்சிருக்கிறார். ஏன்னா நீதிபதிகள் சவுக்கு சங்கர் மீது குண்டர் சட்டம் போடுவதை வந்து அவங்க வந்து அதிருப்தி தெரிவிச்சிருக்கிறாங்க. இன்னும் சொல்லணும்னா விமர்சித்திருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லலாம். ஆங்கிலேயர் கால தடுப்பு காவல் சட்டத்தை நீங்கள் மீண்டும் மீண்டும் பயன்படுத்தினீங்கன்னா ஆங்கிலேயர் கால சர்வாதிகார ஆட்சி தானே இருக்குன்ற பொருள்படும். அதனால குண்டர் சட்டத்தை பயன்படுத்தப்படக்கூடாது அப்படின்னு சொன்ன பிறகும் கூட, ஜாமீன் கொடுத்த பிறகும் கூட நீங்கள் மீண்டும் வந்து குண்டர் சட்டத்தை பயன்படுத்துறீங்க அப்படின்னு அவர் விமர்சித்திருக்கிறார். அதை ஒட்டி தான் ஆர்.கே. அவர்களும் தனது பதிவில் ரொம்ப காட்டமான வார்த்தைகளை போட்டிருக்கிறார். அனுபவம் குறைந்த ஆட்சியாளர்கள் தங்கள் அதிகாரத்தை வைத்து எதுவும் செய்யலாம் அப்படின்னு நம்பலாம், ஆனால் வந்து அதெல்லாம் நடக்காது. மக்கள் தான் வசதி படைத்த அதிகாரம் படைத்தவர்கள், அவங்க தான் வந்து எல்லாவற்றையும் விட மக்கள் தான் அதிகாரத்தில் உயர்ந்தவர்கள் அப்படின்னு ஆட்சியாளர்களை மிக கடுமையாக விமர்சித்திருக்கிறார் இந்த குண்டர் சட்டம் விவகாரம் தொடர்பாக. அடுத்து வந்து டி. முத்துகிருஷ்ணன் அவர்களோட பதிவு. அது வந்து ஒரு புள்ளி விவர கணக்கோடு இந்த பதிவிட்டிருக்கிறார். பெண்கள் எங்கே பாதுகாப்பாக இருக்கிறார்களோ அங்கே வளம் பெறுகிறது. தமிழ்நாட்டில் தான் வந்து இந்தியாவில் பெண்கள் பாதுகாப்பில் சிறந்த மாநிலமாக தமிழ்நாடு தான் இருக்குது அப்படின்னு அவர் புள்ளி விவரங்களோடு சொல்கிறாரு. கிட்டத்தட்ட 1 லட்சத்திற்கு ஒரு பெண் அப்படின்ற வீதத்தில் வந்து பாலியல் வல்லுறவு வழக்குகள் பதிவான மாநிலங்களை எடுத்துக்கிட்டு அந்த பதிவேற்றிருக்கிறார். அப்படி பார்த்தீங்கன்னா 1 லட்சத்துக்கு ஒரு பெண் அப்படின்றது தமிழ்நாட்டில் வந்து பாதிக்கப்படுறாங்க. 1 லட்சம் தான் அளவுகோலாக இருக்கிறப்ப, கேரளத்தில் 1 லட்சம் அப்படின்னா 11.1 பேர் பாதிக்கப்படுறாங்க. ஆந்திராவில் வந்து 4.2 பேர் பாதிக்கப்படுறாங்க. இதில் ராஜஸ்தான் மாநிலம் தான் அதிக பாலியல் வல்லுறவு சம்பவங்கள் நடைபெறக்கூடிய மாநிலமாக இருக்கிறது. இதில் தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய சிறந்த மாநிலமாக இருக்குது அப்படின்னு முத்துகிருஷ்ணன் பதிவிட்டு இருக்கிறார். இந்த பதிவுகளைத்தான் உங்கள் பார்வைக்கு கொண்டு வந்தேன். அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.